இருங்க பொருள் எடுத்துக்கிறேன். என்னவா இருக்கும்? என்ன இது? இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிங்கோ. இந்த பிங்கோவோட பொட்டேட்டோ சிப்ஸ்லயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15க்கு மேற்பட்ட வெரைட்டி இருக்கு. ஆனா அதை யாருமே சாப்பிட்டுருக்கவும் மாட்டீங்க, பார்த்திருக்கவும் மாட்டீங்க. என்னடி சொல்ற? சோ இன்னைக்கு இந்த பொட்டேட்டோ சிப்ஸோட டேஸ்ட் பண்ணி இந்த பிங்கோல உள்ளதுலயே எது டேஸ்ட் வைஸ் ரொம்ப ஒர்த்தா இருக்கு, எது புவரா இருக்கு, எது ஆவரேஜா இருக்குங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஆம்பளையா இருந்தா வா, பொம்பளையா இருந்தா வராத. எங்க ஊர்ல கிடைக்கிறதுல கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 பிளேவர் நான் கொண்டு வந்திருக்கேன். இவ்வளவுதான் எங்க ஊர்ல கிடைக்குது. இதுக்கு மேலயும் பிளேவர்ஸ் நிறைய இருக்குது. ஆனா அது பெரிய பெரிய மால்கள்ல மட்டும்தான் கிடைக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சோ ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சது பிங்க் கலர். சோ இந்த பிங்க் கலர்ல இருந்தே போவோம். இந்த பிங்க் கலரோட நேம் பாத்தீங்கன்னா பிங்கோவோட ஒரிஜினல் பொட்டேட்டோ சிப் ஸ்டைல் ஹிமாலயன் பிங்க் சால்ட். சோ இந்த ஹிமாலயன் பிங்க் சால்ட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இதோட ரேட் பாத்தீங்கன்னா 10 ரூபா. இதோட எடை அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 கிராம். அது என்னன்னு தெரியல. ஹிமாலயன் பிங்க் சால்ட். ஃபர்ஸ்ட் இதை நம்ம பிரிச்சு பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல பார்க்கவே. இது லேஸ்ல ஒரு மாதிரி வரி வரியா இருந்த மாதிரி இருக்கும். ஒருவேளை அது அதுல இருக்குமான்னு தெரியல. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா பிளைனா தான் இருக்கு. நார்மல் பொட்டேட்டோ சிப்ஸ் நம்ம கடையில சாதாரணமா விற்கிறவங்களோட பொட்டேட்டோ சிப்ஸ் மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நானும் வெளியே பிங்க் கலர்லாம் போட்டு வந்தோடனே இவ்வளவு எதுவும் பிங்க் கலர்ல இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்த்தேன். அப்படிலாம் இல்ல. சாப்பிட்டு பார்க்கலாம். தெரியல கைஸ், அப்படி என்ன இருக்குன்னு போட்டிருக்காங்கன்னே தெரியல. நார்மல் பிங்கோ சாப்பிடுற மாதிரி தான் அது சால்ட் ஃபீல் இருக்கு. வேற ஒன்றும் பெருசா இல்லை கைஸ். இதுல நானும் ஏதோ ஹிமாலயன் பிங்க் சால்ட்னு போட்டோன்னே ஏதோ பெருசா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். நார்மலா அதே உப்பு வரைப்பு லைட்டா, அவ்வளவுதான். ஆனா உப்பு கொஞ்சம் ஹெவியா ஃபீல் ஆகுது. நல்லா இருக்கு. ஒண்ணு பண்ணலாமா? இதையே தக்காளி சாஸ்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கு அப்படிங்கறத ட்ரை பண்ணி பார்ப்போமா? இல்ல புரியல. ஸோ தக்காளி சாஸ் எடுத்துக்கிட்டேன். அதுல டிப் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். ஆஹா, எனக்கு இது பர்சனலா பிடிக்கல. வச்சிருவோம் வரமா இவனை. அவ்வளவுதான், இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. மூஞ்சில முடிக்க மாட்டேன். சொல்றேன் கேட்டு போங்க. அடுத்து போவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா மசாலா பொட்டேட்டோ சிப்ஸ். இது வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் தான், ஆனா மசாலா பிளேவர். ஸோ இதோட ரேட்டும் பாத்தீங்கன்னா 10 ரூபா தான். இதோட வெயிட்னு பார்த்தோம்னா 24 கிராம் இருக்கும் மொத்தம். இதை பிரிச்சு பார்க்கலாம். என்ன இருக்கு பாருங்க. இதுதான் சொன்னேன், லைஸ் மாதிரி அந்த அந்த கோடுக்கு தான் இது ஸ்டைலு. அழகா இருக்கு. இது பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் காரசாரமா ட்ரை பண்ணி பார்ப்போம். பாக்கெட்டை ஓபன் பண்ணோடனே அந்த மசாலா ஃபீல் ஆகுது. ஒரு காரத்தன்மை இருக்க வாய். நல்லா இருக்கு. ஸ்பைசி மசாலா சிப்ஸ்ன்னு போடுறதுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கலர் பாருங்களேன், ரெட் கலர்ல இருக்குல்ல. இது கொஞ்சம் நல்லா இருக்கு டேஸ்ட். ஆனா கொஞ்சம் காரமா ஃபீல் ஆகுது. அது சின்ன பிள்ளைகள் தான் அதிகமா சாப்பிடும். ஆனா இவ்வளவு காரமா போட்டிருக்காங்கன்னா நல்லா தான் இருக்கு. ஆனா டொமேட்டோ சாஸ்ல வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கு கைஸ். இது டொமேட்டோ கெச்சப்ல வச்சு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கு. இது டேஸ்ட் ஓரளவுக்கு பரவாயில்ல. நம்ம அதனால இதை எங்க வச்சுக்கிறோம். அடுத்தது சிவப்பு கலர். இது வந்து தக்காளி, எப்படி சொல்றது, டொமேட்டோ பொட்டேட்டோ சிப்ஸ். ஸோ இதோட ரேட்டும் பாத்தீங்கன்னா 10 ரூபா தான். இதோட வெயிட்னு பார்த்தோம்னா 24 கிராம். இதுதான் நார்மலா கடைகள்ல அதிகமா கிடைக்கும். நிறைய பேர் இதான் சாப்பிட்டுருப்பீங்க. நிறைய பேர் இதோட ஃபேனாவும் இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல இருக்கும்போது கடைகள்ல இதுதான் அதிகமா வாங்கி சாப்பிட்டுருக்கேன். இது பாத்தீங்கன்னா ஒரிஜினல் தக்காளியோட டேஸ்ட் அப்படியே இருக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ தக்காளியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து தக்காளி சாஸோட ஃபிளேவர் அப்படியே இருக்கு. இந்த தக்காளி சாஸை நார்மலா சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே ஃபிளேவர் அப்படியே இருக்கு இதுல. ஆனா இந்த பிங்கோக்கும் அந்த டிஃபரெண்ட் வைஸ் எதுவுமே இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்கு. இது கொஞ்சம் கலர் ஹெவியா இருக்கு. இது கலர் கொஞ்சம் டிம்மா இருந்த மாதிரி இருக்கே தவிர அவ்வளவுதான். தக்காளியில தயார் பண்ண அதே தக்காளி சாஸை தக்காளி சாஸ்ல முக்கி சாப்பிட்டு பார்ப்போமா? டேஸ்டான தக்காளி சாஸ் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது. அது கூட கொஞ்சம் புளிப்பா இருந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. புளிக்குது. இது பர்சனலா எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. நல்லா இருக்குது, ஆனா எனக்கு பிடிக்கல. இதில் வச்சிடலாம். ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர். இது வந்து ஒரிஜினல் பொட்டேட்டோ சிப்ஸ் ஸ்டைல் சில்லி சார்ஜ்டு டொமேட்டோ. இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா 10 ரூபா தான். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 20 கிராம். இதுல இருந்து இது வரைக்கும் வந்ததுல இது வெயிட் கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன். ஏன்னா 24 கிராம் 21 கிராம் வந்துருந்துச்சு. இது வெறும் 20 கிராம் தான் இருக்கு. ஸோ இதை பிரிச்சு பார்க்கலாமா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு? இது நார்மல் லேஸ் மாதிரி தான் இருக்கு. என்ன கலர் கொஞ்சம் அதிகமா இருந்த மாதிரி இருக்குது. ஸோ உரைப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். வெளியே சில்லின்னு போட்டிருக்காங்கல்ல. ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்ப நான் சாப்பிட்டா மூணையும் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சாஃப்டா இருக்கு. அந்த நைஸா இருக்கு. கொஞ்சம் காரம், அப்புறம் லைட்டா உப்பு ஃபீல் ஆகுது. உப்பு பெருசா ஃபீல் ஆகல. இந்த ஒன்றுல மட்டும்தான் சால்ட் பயங்கரமா ஃபீல் ஆச்சு. டொமேட்டோல டிப் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். நார்மலா சாப்பிடும்போது எனக்கு இந்த ஃபிளேவர் சுத்தமா பிடிக்கல.
எக்ஸ்பிரி டேட்லாம் இருக்குது, பட் ஏன் நல்லா இல்லைன்னு தெரியல. எனக்கு இது பிடிக்கல கைஸ், பிடிக்கல. இங்கே வச்சிடலாம், இங்கேயே வச்சிடலாம், எனக்கு பிடிக்கல. ஓகே, அதில் இப்போ நான் சாப்பிட்ருக்க 4லேயே கம்பேர் பண்ணும்போது இது மட்டும்தான் சால்ட் சும்மா ஹெவியாக தெரியுது. அடுத்ததான் பிங்கோவோட பொட்டேட்டோ சிப்ஸ் ஒரிஜினல் ஸ்டைல். இது வந்து சால்ட், தனி சால்ட் தான் போட்டிருக்காங்க, வேற எந்த ஃப்ளேவருமே இதில் போடலை. சால்ட் ஸ்ப்ரிங்கிள்டுன்னு போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். இதோட வெயிட்டும் 21 கிராம். ஸோ சால்ட்டுன்னு சொன்னாலே அதில் வந்து கலர் இல்லை பார்த்தீங்களா? இதுவுமே இந்த ஹிமாலயனுமே சால்ட்டுன்னு தான் சொல்லி போட்டிருந்தாங்க. இதுலேயும் கலர் இல்லை, அப்படி பிளெயினாக தான் இருந்துச்சு. இதுவுமே பிளெயினாக தான் இருக்கு. ஸோ இதுவுமே அந்த ஹிமாலயன் டேஸ்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போமா? தெரியல, சால்ட்டுன்னு போட்டிருக்காங்க, பட் லைட்டாக காரமாக இருக்கு. சுத்தமாக இதில் வந்து சால்ட்டு ஃபீலே ஆகலை. இதில் ஃபீல் ஆன அளவு கூட சால்ட்டு இதில் ஃபீல் ஆகலை. என்னன்னு தெரியல. ஹிமாலயனில் வந்து நல்லா சால்ட் ஃபீல் ஆச்சு. இப்போ சாப்பிட்டாலும் இதோட சால்ட்டை ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் இதில் அந்த அளவுக்கு சால்ட்டு ஃபீல் ஆகலை. இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். டொமேட்டோ சாஸில் நல்லா இருக்கு கைஸ். இது டொமேட்டோ சாஸில் டிப் பண்ணி சாப்பிடும்போது செமையாக இருக்கு. எந்த ஒரு ஃப்ளேவருமே இல்லாமல் அந்த சாஸோட ஃப்ளேவரில் டேஸ்ட் சூப்பராக இருக்கு. ஸோ இதுவுமே எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. இங்கே வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிங்கோவோட ஹேஷ்டேக்ஸ். இன்னைக்கு எல்லா விஷயத்துலையுமே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடியது ஹேஷ்டேக்ஸ் தான். ஸோ பிங்கோல ஹேஷ்டேக் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் போட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைசி மசாலா பொட்டேட்டோ சிப்ஸ். ஸ்பைசி மசாலா இதோட ப்ராடக்ட், வேற ஒன்றுமே இல்லை. இதோட வெயிட்னு பார்த்தோம்னா 22.5 கிராம். இப்போ நான் பிரிச்சதுலேயே இதுதான் 2வது வெயிட் அதிகமாக உள்ளது. இன்னொன்று 24, மீதி எல்லாமே 21, 20 தான் இருந்துச்சு. இது மட்டும்தான் 22.5 கிராம் இருக்கு. இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். ஸோ நம்ம ஸ்பைசி மசாலாவை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓ, இதுதான் ஹேஷ்டேக். ஸோ என்ன நானும் ஹேஷ்டேக்னு என்னன்னு யோசித்தேன். அந்த டிசைனுக்கு தான் இவங்க ஹேஷ்டேக் அப்படின்னு சொல்லி நேம் வச்சிருக்காங்க, வேற ஒன்றுமே இல்லை, அந்த டிசைன் தான். ஸோ டேஸ்ட் ஸ்பைசி மசாலான்னு போட்டுருந்துச்சு. மசாலா ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நல்லா இருக்கு guys. எப்படி சொல்றது, இந்த 10 ரூபாய்க்கு கடையில விற்கும் பார்த்துருக்கீங்களா, முக்கோண மாதிரி பொரி, இதே மாதிரி போட்டு அதே டேஸ்ட் தான். ஆனால் பொட்டேட்டோ சிப்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. பார்ப்போம். பொட்டேட்டோ சிப்ஸ் தான், ஆனால் பொட்டேட்டோ டேஸ்ட்டும் இருக்குது. ஆனால் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் வருது. அந்த முக்கோணமாக 10 ரூபாய்க்கு கடையில் விற்பாங்களே. டொமேட்டோ சாஸில் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வேற மாதிரி இருக்கு கைஸ், செம்மையா இருக்கு. நான் நல்லா இருக்குன்னு வச்ச இந்த ரெண்டையுமே இவங்க பீட் பண்ணி வந்துருவாங்க. செம்மையா இருக்கு. இங்க வைப்போம். அடுத்தது வந்துட்டான் பச்சை கலர். இது எல்லாருமே சாப்பிட்டுருப்போம். நார்மலா கடைகள்ல இந்த சோப்பு கலரும் பச்சை கலரும் தான் அதிகமா தொங்க விட்டுருப்பாங்க, அதிகமா கிடைக்கக்கூடியது. ஸோ இந்த பச்சை கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீம் அண்ட் ஆனியன் பொட்டேட்டோ சிப்ஸ். இது வந்து பிரைஸ் 10 ரூபா. இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 22 கிராம். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இது கொஞ்சம் கலர் டிம்மா இருக்குது, எல்லோ கலர். சாப்பிட்டு பார்ப்போமா? ஆனால் சொன்ன மாதிரியே இருக்குது. அந்த க்ரீம் ஆனியன் அப்படிங்கும்போது அந்த ஆனியனோட டேஸ்ட் தெரியுது ஒரு மாதிரி. பரவாயில்ல, ஏதோ கருப்பு கருப்பாக மேலே ஒட்டி இருக்குது. ஒரு வேளை அதுதான் அந்த ஃப்ளேவராக இருக்கலாம்னு நினைக்கிறேன், தெரியல. இது நல்லா இருக்கு. இதில் டிப் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். ஆஹா, நல்லா தான் இருக்கு. ஆனால் டொமேட்டோ சாஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் நான் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். கம்பெனிக்காரங்களே இதுக்கு அந்த டிப்பு போட்டானுங்கன்னா, அந்த டொமேட்டோ டிப்லாம் உள்ள போட்டானுங்கன்னா சூப்பராக இருக்கும். மஸ்ட் ட்ரை கைஸ், ட்ரை பண்ணி பாருங்க டொமேட்டோ சாஸ் கூட. இதை இதுவுமே நல்லா தான் இருக்கு. இங்கே வைக்கலாம். ஓகே, ஃபைனலாக மேட் ஆங்கிள்ஸ். இந்த மேட் ஆங்கிள்ஸ்லேயும் 3 வெரைட்டி இங்கே அதிகமாக கிடைக்குது. ஸோ இந்த 3 வெரைட்டி மேட் ஆங்கிள்ஸ்லையும் எது நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 50 ரூபா பாக்கெட் வாங்கினோம்னா ஃப்ரீ அந்த டிப்புன்னு போட்டிருக்காங்க. டிப்னா என்ன, இந்த டொமேட்டோ சாஸ் வந்து உள்ள ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. டொமேட்டோ சாஸ் இருக்குல்ல, ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். பிங்கோ லேஸில் பார்த்தீங்கன்னா அந்த 7 வெரைட்டி தான் உண்டு. அந்த 7 வெரைட்டியுமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் அந்த பிங்கோ மேட் ஆங்கிள்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1-2 வெரைட்டி தான் கிடைக்குது, அதிகமாக கிடைக்கல. ஸோ இது பார்த்தீங்கன்னா சீஸ் ஃப்ளேவர் நேச்சோஸ். இது வந்து நேச்சோஸ், பிங்கோவில் போடக்கூடிய நேச்சோஸ் சீஸ் ஃப்ளேவர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதில் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல, பொட்டேட்டோலையான்னு தெரியல. இதில் படமே போடலை, மற்ற எல்லாத்துலேயுமே போட்டிருந்தாங்க பொட்டேட்டோவில் தான் தயாரிக்கிறோன்னு. இது வந்து சாப்பிட்டு பார்ப்போம். அதான் இந்த மாதிரி கடுகடுன்னு நல்லா ஃப்ரை ஆகாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இதை பார்ப்போம். தெரியல கைஸ், இந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கல. ஸோ நார்மலாக உங்களுக்கும் பிடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். சின்ன பசங்களுக்கும் இந்த ஃப்ளேவர் பிடிக்க வாய்ப்பு இல்லை, நல்லா இல்லை. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சிலருக்கு பர்சனலாக இது பிடிக்கலாம், ஆனால் எனக்கு இது பிடிக்கல. நீங்கள் வாங்கினீங்கனாலும் சாப்பிட விரும்ப மாட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். நல்லா இல்லை. இங்கே வச்சிடலாம். இது புவராக தான் இருக்குன்னு சொல்லலாம்.
அடுத்து பாத்தீங்கன்னா மேட் ஆங்கிள்ஸ் டொமேட்டோ மேட்னஸ், இதுவுமே பிங்கோட பிராண்ட் தான். இதோட பிரைஸும் 10 ரூபா தான். இதுல பின்னாடி படம் போட்டிருக்காங்க டொமேட்டோல பண்றோம் அப்படிங்கிறதுக்கு. இதுல எதுல பண்றாங்கிற படம் எதுவுமே போடல. இது பாத்தீங்கன்னா 33 கிராம். வாங்கினதுல இதுதான் கொஞ்சம் கிராம் அதிகமா இருக்குது. ஏன்னா பொட்டோட்டோல செய்யறது வந்து கிராம் கம்மியா இருக்கு, இது வந்து கிராம் அதிகமா இருக்கு. ஸோ பிரிச்சு பார்க்கலாம். இது நல்லா இருக்கு, ஒரு சைஸா அழகா இருக்குது. இது வந்து ஷேப்பே இல்ல, ஏனா தானோன்னு உள்ள கிடக்குது. இது பாத்தீங்கன்னா மேட் ஆங்கிள்ஸ், நல்லா இருக்குல்ல ஷேப், ஒரு முக்கோண ஷேப்ல. ட்ரை பண்ணுமா? இது எல்லாமே ஒரு ஷேப்பா இருக்கு, பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இருக்கு, ஆவரேஜா இருக்கு. டொமேட்டோ சாஸ்ல முக்கும்போது இது வந்து சூப்பரா இருக்கு. இதுவும் மஸ்ட் ட்ரை டொமேட்டோ சாஸ்ல. ஓகே, நல்லா இருக்கு. ஃபைனலான பாக்கெட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து சில்லி லெமன், ஓரளவு லெமன் டேஸ்ட்ல இருக்கும் என்னன்னு தெரியல. இதுலயுமே பேக்ல படம் போடல, நாச்சோஸ் ஃபிளேவர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதோட பிரைஸும் 10 ரூபா தான். இது 23 கிராம் இருக்கும். இதை பிரிச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுவுமே ஒரு ஷேப்பா இருக்கு, நல்லா இருக்கு பார்க்க. இலை பிங்கோ பொழிச்சிட்ட, செம்மையான ஃபிளேவருங்க. அந்த லெமன் ஃபிளேவர் அப்படி ஃபீல் ஆகுது, சூப்பரா இருக்கு. அந்த ஃபிளேவருக்கு தான் அடிச்சுக்கிட்டே முடியாது இவனுங்களே. இது வந்து ஃபிளேவர் செம்மையா ஃபீல் ஆகுது. அப்புறம் இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. கடைசியில வின்னர் எதுன்னு பாத்தீங்கன்னா இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா ஆவரேஜா இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் அந்த ஃபிளேவர் கரெக்டா அவனுங்க வெளியே போட்டிருந்த ஃபிளேவர் இதுல மட்டும் தான் இருந்துச்சு. சால்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தானுங்களா, அந்த சால்ட் ஃபிளேவர் இதுல கண்டிப்பா ஃபீல் பண்ண முடிஞ்சு. அப்புறம் இதுவும் நல்லா இருக்குது. இதுவும் டொமேட்டோ சாஸ் கூட சாப்பிட செம்ம ஒர்த்தா இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் அப்படியே ஃபீல் ஆச்சு. இதுலயும் அந்த ஆனியன் ஃப்ளேவர் ஃபீல் ஆச்சு, சூப்பராக இருந்துச்சு. இது கொஞ்சம் ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்தது, எனக்கு பர்சனலாக பிடிக்கல. இதுவுமே ஆவரேஜாக இருந்தது, மீதி எல்லாமே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மேட் ஆங்கிள்ஸ், இவனை வந்து ட்ரை பண்ணாதீங்க, நல்லா இல்லை. ஏன்னா இவன் தானே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருங்க எந்த பாக்கெட்டான்னு பார்த்துட்டு. இந்த பாக்கெட் தான் நல்லா இல்லை, ஒரு மாதிரி இந்த எப்படி சொல்றது, ஒரு வேகாத மாதிரி ஏதோ ஒரு ஃபீல் இருக்கு, நல்லா இல்லை. மற்றபடி மீதி எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் என்ன ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. எல்லா வீடியோஸையும் மறக்காம வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.